தரம் தாழ்ந்த விமர்சனங்களுக்கு வந்து எதிர்வினை ஆற்ற வேண்டாம்னு சொல்லியிருக்கேன். நான் கீழே போய் கமெண்ட்டை பார்த்துட்டு அதுக்கு பதில் சொல்லணும், அதுக்கு இது பண்ணுங்கிறது வேண்டாம் அப்படின்னு சொல்லுவேன். சில டைம் வந்தால் கூட ஏதோ ஒரு பார்ட்டிக்கு போனால் கூட வந்து இவரெல்லாம் ஏன் கூப்பிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. அப்படிங்கிற மாதிரி உள்ளுக்குள்ளே வந்து நெகட்டிவிட்டி வேண்டாம், ஒரு இன்செக்யூரிட்டிஸ் வேண்டாம். இரும்பை வந்து எதனாலையும் வந்து டப்புன்னு உடைக்கவே முடியாது. ஓகே, 27 இயர்ஸ் ஆச்சு. நம்ம எப்போ இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஃபிலிம் கொடுக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி பார்க்கும்போது நம்ம மார்வல் ஃபிலிம்ஸ் பார்க்குறோம். அதே 120 ரூபா இல்லாட்டி 150 ரூபா டிக்கெட்டில் வந்து பட் யூ சி கிராண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லையா? கங்குவா இஸ் சம்திங் லைக் தேட் ஃபார் மீ. எனக்கு அப்படி தான் நான் ஆல்சோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் வந்து அப்படி மெஜஸ்டிக்காக இருந்துச்சு. பர்சனாலிட்டியாகவும் அவர் ஆக்சுவலாக அந்த மாதிரி. பட் அந்த காஸ்டியூம் போட்டுட்டு உதிரனா படத்தில் வந்து நிற்கும் போது வந்து வந்து சிவா சாரை வந்து டெடி பேர் சொல்லிட்டு இருக்காரு. பட் ஹீ இஸ் ஆல்சோ பேபி டியோல்னு சொல்லுவேன் நான். வந்த உடனே கிளைமேக்ஸு ஃபைட்டு. இந்த படம் வந்து சூர்யாக்காக மட்டும் இல்லை, இந்த படம் வந்து பாபி டியோலுக்காக மட்டும் இல்லை. ஒன் மேன் ஆர்மி மாதிரி ஒரு 3000 பேரை வந்து இந்த மாதிரி ஒரு கான்வாஸ்ல ஒரு படம் நீங்க வந்து இதுக்கு முன்னாடி ஒரு பீரியட் ஃபிலிம் பண்ணிருக்கீங்கன்னா we can kind of say ஏழாம் அறிவு, போதி தர்மர் ஏழாம் அறிவு. பட் அதுக்கு இன்னுமே ஒரு என்ன சொல்றது, ஒரு சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் இருந்தது, ஹிஸ்டரி இருந்தது. we had என்ன சொல்ற பாயிண்டர்ஸ் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் ஈராஸ்ல இருந்து நமக்கு கிடைச்சது. பட் திஸ் இஸ் a different altogether a different canvas இல்லையா? 3ஆம் நூற்றாண்டுல இருந்து வந்த மாதிரி ஒரு கதை மாதிரி சொல்றாங்க. ப்ளீஸ் கரெக்ட் மீ இஃப் ஐ எம் ராங். அண்ட் இப்போ இந்த மாதிரி ஒரு படத்துக்கு ரிசர்ச் அப்படின்னு வரும்போது டிரெக்டர் சைட்ல இருந்து ஒரு ரிசர்ச் வந்திருக்கும், உங்க சைட்ல இருந்து ஒரு ரிசர்ச் இருந்திருக்கும். வாட் ஆர் தி நியூ nuances that you had to do for this film? ஓகே, நம்ம வாழ்க்கையில் வந்து முக்கால்வாசி நாள் வந்து சாதாரணமான நாளாக போயிட்டுருக்கோம். எவ்ரிடே வில் பி அ ரெகுலர் நார்மல் டே. பட் சம்டைம்ஸ் இன் லைஃப் சடன்லி யூ கிராஜுவேட், யூ ஃபினிஷ் காலேஜ், ஆர் திடீர்னு ஒரு கல்யாணம் நடக்கும், ஒரு குழந்தை பிறக்கும். சம் இம்பார்ட்டண்ட் இவெண்ட்ஸ் கீப் ஹேப்பனிங் இன் லைஃப் which prepares you for another one, or it takes you to another different experience in life. I think கஜினி நான் அப்படி தான் பார்த்தேன், சிங்கம் அப்படி தான் பார்க்குறேன், பல படங்கள். அண்ட் நவ் கங்குவா இஸ் சம்திங் லைக் தேட் ஃபார் மீ. எனக்கு அப்படி தான் நான் உணர்றேன், நினைக்கிறேன். எதனால் வந்து பல படங்கள் பண்ணாங்க அப்போ எடுத்துட்டிங்கன்னா வந்து நிறைய நல்ல படங்கள் வந்துட்டு இருக்கும்போது திடீர்னு ஒருத்தர் வந்து ஔவையார்னு ஒரு படம் வந்து பிரம்மாண்டமாக எடுக்கிறாங்க. அவ்வளோ யானைகள் வச்சு கோட்டையை கட்டி ஒரு அப்போவே வந்து ஒரு 2 years 3 years மேலே ஷூட் பண்ணியிருக்காங்க. அண்டு சந்திரலேகா இருக்கட்டும், நம்ம கமல் சாரோட படங்களாகட்டும், எவ்ரி டைம் ஆஃப் த இயர் லைக் பொன்னியின் செல்வன் ஆகட்டும், சம்டைம்ஸ் யூ வுட் வாண்ட் டு கிவ் தட் எபிக் ஃபில்ம், தட் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபில்ம். அது வந்து நம்ம டப்புன்னு நினச்சா அது வராது. அது பல பேர் வந்து ரொம்ப நாள் அது நினச்சிருக்கணும், எழுதியிருக்கணும். ஒரு நல்ல பலம் கொண்ட ஒரு ப்ரொடியூசர் லைக் ஐ வில் புட் எவ்ரி திங் இன் திஸ் ஃபில்ம், வி வுட் வாண்ட் டு டூ சம்திங் லைக் திஸ் அப்படின்னு நினைப்பாங்க. லைக் பாகுபலி அப்படி தான் பார்த்தோம், பல படங்கள் அப்படி தான் பார்த்தோம். ஸோ இட்ஸ் நாட் அ ரெகுலர் நார்மல் டே அண்ட் அனதர் நார்மல் ஃபில்ம் விச் ஹஸ் கம் மை வே. ஸோ இந்த படம் வந்து ஓகே 27 இயர்ஸ் ஆச்சு. நம்ம எப்போ இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஃபிலிம் கொடுக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி பார்க்கும்போது நம்ம மார்வல் ஃபிலிம்ஸ் பார்க்குறோம். அதே 120 ரூபா இல்லாட்டி 150 ரூபா டிக்கெட்டில் வந்து பட் யூ சி கிராண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லையா? How are we going to do something like that ன்னு ஆசைப்படும் போது ஐ திங்க் இட்ஸ் த ரைட் டைம். சிவா சார் அவர்கள் வந்து வேறு 2-3 கதைகள் வச்சுருந்தாங்க கூட இதை தாங்கி சொன்னார், இது ஒன்று இருக்குது சார், ஆனால் நிறையா டைம் ஆகும், நிறையா உழைக்க வேண்டியது இருக்கும், நிறையா we have to give a lot of love. What I can do at this time, I can only give time. அந்த 2 years கொடுத்தா maybe I can give a landmark film again from Tamil அப்படின்னு நினைக்கும் போது கங்குவா happened for me. ஏழாம் அறிவில் வந்து ஒரு 10 நிமிஷம் தான் வரும்னு வச்சுட்டா, இதில் வந்து ஒரு 2 மணி நேரத்துக்கு மேலே வந்து we have to show a footage. So I think this will be a very very different experience, and that's why Kanguva, and that's why 3D, and that's why Devi Sri Prasad, that's why Vetri, that's why Supreme Sundar and Bobby Deol sir vandirkaru. So take it to more audience. நம்ம படங்கள் பார்த்துட்டு இருக்கிறவங்களும் தாண்டி இந்த படம் வந்து சூர்யாக்காக மட்டும் இல்லை, இந்த படம் வந்து பாபி தியோலுக்காக மட்டும் இல்லை, இட் இஸ் ஃபார் த விஷுவல் கிராண்டியர் விச் யூ மைட் நாட் see in another film. ஸோ அதுக்காக எல்லோரும் சேர்ந்து பண்ண ஒரு படம்.
to reach more larger audience. The love of cinema. If you love cinema, anybody can watch this film. அந்த மாதிரி you want ஒரு to present. சின்னதாக ஒரு தமிழில் இருந்து இப்படி ஒரு படம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு சந்தோஷம் எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படிங்கிறது. என்னதான் இருந்தாலும் இங்கே தான் நான் வேறு இங்கிருந்து தான் நான் ஆரம்பிச்சேன். ஸோ இப்போ வந்துட்டு பேசும்போது பாபி சார் பற்றி நீங்கள் சொன்னீங்க. ஸோ வாட் did பாபி சார் bring to the script அப்படின்னு நீங்கள் நினைக்கிறேன்? as an actor நீங்கள் அவரை பார்க்கும்போது what do you think, wow, he bought this, no அப்படின்னு உங்களை did he surprise you? எனி ஃபில்ம் வந்து ஒரு ஆண்டகனிஸ்ட்னா வந்து ஒரு மலை மாதிரி இருக்கணும். ஒரு ஜைஜாண்டிக்காக வந்து இந்த மலை எப்படிடா தாண்ட போகிறாங்க, இது முன்னாடி வந்து ஒரு சுனாமி மாதிரி வந்துச்சுன்னா வாட் இஸ் கோன் ஹேப்பன் அப்படிங்கிறது வேணும். பாபி டியோல்ஸோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் வந்து அப்படி மெஜஸ்டிக்காக இருந்துச்சு. அது பர்சனாலிட்டியாகவும் அவர் ஆக்சுவலாக அந்த மாதிரி. பட் அந்த காஸ்டியூம் போட்டுட்டு உதிரனா படத்தில் வந்து நிற்கும் போது வந்து ஓ வா, இவர் தமிழ் சினிமா நடிக்கிறாரு, இவர் நம்ம கூட நடிக்கிறாரு, நான் அவர் கூட நடிக்கிறேன். கிளைமேக்ஸில் வந்து நோ திஸ் இஸ் நோ வாட் ஐம் கோயிங் டு ஃபேஸ் அப்படின்னு பார்க்கும்போது தட் ஆரா அரவுண்ட் ஹிம் இஸ் ஐ திங்க் வெரி வெரி டிஃப்ரெண்ட். ஐ திங்க் தட்ஸ் வாட் சிவா சாரும் வந்து அப்படிதான் பார்த்தாருன்னு நினைக்கிறேன் ஒரு சின்ன வீடியோ கிளிப்பிங். இது வந்து எல்லாமே அனிமல் மூவி ரிலீஸ்க்கு முன்னாடியே நடந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இட்ஸ் நாட் லைக் வி saw him in Animal and then we casted him. இது நடந்தது இல்லை. நாங்கள் ஷூட் பண்ணி முடிக்கும் போது தான் அனிமல் ரிலீஸ் ஆச்சு. ஸோ ஹி வாஸ் ஆல்சோ வெரி எக்ஸைட்டட் டாக்கிங் அபவுட் அனிமல். அது வந்து குழந்தை, அவர் வந்து சிவா சாரை வந்து டெடி பேர் சொல்லிட்டு இருக்காரு. பட் ஹீ இஸ் ஆல்சோ பேபி டியூல்னு சொல்லுவேன் நான். திறந்த அப்படியே வந்து ஓப்பன் ஹார்ட்டட் பர்சன் அப்படின்னா அப்படி ஒரு ஓப்பன் ஹார்ட்டட் பர்சன். அவ்வளோ சாதாரணமாக ஹம்பிளாக சொல்லுவோம். இஸ் ஆல்சோ கமிங் ஃப்ரம் ஒரு பிக் லெகசி. ஏதோ நம்ம அண்ணாந்து பார்த்து ஒரு ஸ்டார் நம்ம கூட வந்து உட்காந்து பேசிட்டு இருக்காருங்கிறது யூ ஆக்சுவலி ஃபீல் தட் வே. பட் அவர் வந்து நான் இப்படி தான் என்னோடய வாழ்க்கை ஆரம்பிச்சது, நான் இப்படி எனக்கு இந்த மாதிரி ஒரு ஃபால் இருந்துச்சு. சில டைம் வந்தால் கூட ஏதோ ஒரு பார்ட்டிக்கு போனால் கூட வந்து இவரெல்லாம் ஏன் கூப்பிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரி. See, he's really gone through a lot, but அவரோட self-confidence and he also always talks about his wife, about his family and how they have supported him in his those little dark days. And Animal வந்து எவ்வளோ முக்கியமான ஒரு ஃபில்மாக இருந்திருக்கு. And I always believe in manifesting and universe and this is a lot of love which I got அப்படின்ட்டு. He's really grateful and he deserves all this love. He deserves all this praise அப்படிங்கிற மாதிரி தோணும். ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து அட்டகாசமாக இருந்தது அவரோட ஒர்க் பண்ணுறதுக்கு. பிகாஸ் பயங்கர நாட்டி எல்லாமே சீரியஸ் தானே சார் ஸ்பாட்டில் கொஞ்சம் அப்படி தான் நினைக்கிறேன். மற்றவங்க தான் சொல்லுவாங்க, மற்றவங்க கேட்போம் அப்படி தானே. ஆமாம் பாருங்க, தட்ஸ் வாட் ஐ ஹர்ட். ஸோ அதனால கேட்குறேன். அப்போ அவர் வந்து இவ்வளோ நாட்டியாக இருக்கும்போது உங்களுக்கு அவரை பார்த்தா எப்படி இந்த மனுஷன் இவ்வளோ விளையாட்டுத்தனமாக இருந்துட்டு இப்படி ஒரு படம் பண்ணுறா, எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ டென்ஷன் அப்படின்னு நினைப்பீங்களா? ஐ திங்க் ஹீ வாஸ் வெரி கூல் நினைக்கிறேன். நாட்டிங்கிறத விட வந்து இன்னொரு லாங்குவேஜ் பண்ணும்போது அதுக்கான ஸ்ட்ரெஸ்ஸோ இல்லாட்டி அதுக்கான கஷ்டமோ அதெல்லாம் இருந்துச்சு. பட் ஐ திங்க் சிவா மீட் எவ்ரி திங் வெரி கேஷுவல் அண்ட் நார்மல். எந்த ஸ்ட்ரெஸ் எடுத்துகிட்டு வராதிங்க, ஐ வாண்ட் மை ஆக்டர்ஸ் டு பி வெரி ரிலாக்ஸ்ட் அண்ட் ஹாப்பி இன் த செட் அப்படிங்கிற மாதிரி அவரை கூட்டிகிட்டு வந்துட்டு அதே மாதிரி ஒரு 22 நாள் இட் பிகேம் லைக் ஆக்சுவலி ஃபேமிலி. அண்ட் ஹீ ஹேட் தட் ஆரா. எவ்ரிபடி liked him on the set. Everybody was very happy to capture him. ஒரு க்ரீக் காட் மாதிரி இருப்பார். சும்மாவே வந்து ஒரு ஸ்டைல் இருக்கும், உட்காரும் போது நிற்கும் போது. எப்படி நம்ம ரஜினி சார் சொல்கிறோம் இல்லையா, ஆஃப் கேமரா ஆல்சோ அவரை பார்த்துட்டே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோணும் இல்லையா. He gave everything for this film. I have said this in interviews, but he's actually sacrificed a Diwali with family to make this film happen. டேட்லாம் கம்மியாக இருந்துச்சு. இன்னொரு ஆக்டர்னா டேட்டில் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தில் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்திருக்காது. He genuinely wanted to be in part of kanguva. He gave a lot of love for this film. Yeah, like அவங்க தீபாவளி இஸ் a huge thing. and அவங்க வந்து அதை விட்டுட்டு வருது. நிறைய ஹாலிடேஸ், நிறைய sacrifices he did for this film. That's very nice. நாங்கள் போட்டு மண்ணு போட்டு அடித்தோம், புழுதி கிளப்பணும், தண்ணியை போட்டு பண்ணோம், வந்த உடனே கிளைமேக்ஸு ஃபைட்டு. பட் he really gave a lot for this film. சரி சார், do you know that நீங்கள் ஒரு ஸ்கிரிப்ட் சூஸ் பண்ணீங்கன்னா அந்த ஸ்கிரிப்டுக்கு பயங்கரமான ஒரு பொட்டென்ஷியல் இருக்குது டு ஏர்ன் மணி. லைக் நீங்கள் அதை படம் பண்ணதுக்கப்புறம் அதை ரீமேக் பண்ணும்போது இட் கோஸ் டு பிகம்
உங்களோட படம் பெரிய ஹிட் ஆகும், அதை திரும்ப ரீமேக் பண்ணும்போது அது இன்னும் டபுள் மடங்கு ஒரு பெரிய வருமானத்தை அவங்களுக்கு ஈட்டு தருது. சவுத்லேருந்து அவ்வளோ படங்கள், அதாவது உங்களுடைய படங்கள் ஸ்பெஷலி நான் சொல்கிறேன், அது வந்து அவ்வளோ ரீமேக் பண்ணுறாங்க எல்லா லாங்குவேஜஸ்லேயும். அண்ட் வந்துட்டு ஆல்சோ ஃப்ரான்ச்சைசி, உங்களுடைய படம் இப்போ தமிழ் சினிமாவில் ஃப்ரான்ச்சைசி ஃபிலிம் ரொம்ப கிடையாது, பட் உங்களதுல ஒன் ஆஃப் த மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் ஃப்ரான்ச்சைசி உங்களுக்கு இருந்திருக்கு. ஸோ உங்களுக்கு அந்த நீங்கள் அது ஒரு இதுக்கு பொட்டன்ஷியல் இருக்கும் அந்த மாதிரி நீங்க யோசிச்சு எடுக்கிறீங்களா சார், இல்ல எப்படி, இல்ல நீங்க எடுத்த உடனே அந்த ராசிக்கு அப்படி ஆயிடுது? How does that happen? தெரியல நிஜமா. ஐ திங்க் இட் ஆல் ஸ்டார்டட் வித் கஜினி. கஜினி தான் வந்து இட் erased borders, it erased, no, it went beyond no, ஒரு லாங்குவேஜ் பேரியர் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் தாண்டி போனது வந்து கஜினி தாண்டி போச்சு. சத்தியமாக முருகதாஸ் அவர்கள் வந்து கதை சொல்லும் போது வந்து என்னடா ஒரு குருவி தலையில் வந்து ஒரு பலாப்பழத்தை வைக்கிறீங்களா தாங்குமா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. பட் ஐ திங்க் தட்ஸ் வாட் மேட் மீ ஆல்சோ டேக் தட் லீப் ஆஃப் ஃபெய்த். எப்போ பயமாக இருக்கோ, whenever you are scared, then that's when you jump அப்படிங்கிற மாதிரி, இப்போ பண்ணாட்டி எப்போ அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் தான் வந்து கஜினி ஆகட்டும். சிங்கம் நான் பண்ண முடியுமா, ஹரி சார் இப்படி கேட்குறாரு, இப்படி ஒரு விஷயம் சொல்கிறாரு, will I be able to pull it off? சிங்கத்தை ஃபோட்டோவில் பார்த்துட்டு அதெல்லாம் நடக்கும் போதெல்லாம் வந்து will I be able to give that intensity, that reality, can I hold that screen அப்படிங்கிற மாதிரியான விஷயம் ஆக்சுவலாகவே வந்துச்சு. Even have a doubt for சிங்கம்? There's no other. இப்போ ஜூல கூட எங்களால அந்த சிங்கத்தை பார்க்க முடியல சார், போனா கூட உங்களோட டயலாக் தான் எங்களுக்கு ஞாபகம் வருது. நிறைய that much of an impact, but it's so surprising உங்களுக்கு அப்படி ஒரு டவுட் இருந்திருக்குன்னு. இட்ஸ் அ ரெஸ்பான்சிபிலிட்டி நான் நினைக்கிறேன். நோ, ஒரு டைரக்டர், உங்கள் ரைட்டர் அவங்களோட விஷன் வந்து உண்மையாக்குறதுக்கு வந்து நோ am I that person, எனக்கு அந்த ஃபிசிக்காலிட்டி இருக்கா, எனக்கு அந்த உருவம் இருக்கா, வாட் எவர், நோ இஸ் இட் தேர். ஏன்னா நம்ம அகெயின் விஜயகாந்த் சார் பார்த்துருக்கோம், சரத்குமார் சார் பார்த்துருக்கோம், தே ஹோல்ட் த ஸ்க்ரீன் அண்ட் அவங்க நின்னாங்கன்னா ஒரு 10 பேர் அடிப்பாங்க, 50 பேர் அடிப்பாங்கன்னு தெரியும். காக்க ஐ திங்க் மேபி கேவ் தட் கான்ஃபிடென்ஸ், காப்பா மறுபடியும் பண்ண முடியும் அப்படிங்கிறது. சிங்கம் வாஸ் த ஃபர்ஸ்ட் ஃபில்ம். ஐ திங்க் ஒரு ஃப்ரான்ச்சைஸாக வந்து 2, 3ன்னு போச்சு. இங்கே இப்போ ஹிந்தியில் வந்து தெரியல தேர்ட் இன்னும் தேர்ட் பண்ணிட்டாங்க, ஃபோர்த் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் தேங்க்ஸ் டு ஆல் தி அதர் ஆக்டர்ஸ் ஹூ ஓன் தோஸ் ஃபில்ம்ஸ். இப்போ ஆமிர் கான் சார் தான் எல்லா மீடியாலையும் போய் நோ ஐ ஸ்போக் டு சூர்யா அண்ட் ஹீ செட் ஐ கேன் பி கஜினிங்கிற மாதிரி பெரிய வார்த்தையெல்லாம் அவர் சொன்னார். அண்ட் அஃப்கோர்ஸ் அஜய் தேவன் சாரும் வந்து சிங்கம் எடுத்துகிட்டு anywhere you go, even now whenever I travel, இங்கே மகாராஷ்டிராவில் பாம்பேல போகும்போது சிங்கம் அப்படின்னு அங்கே இருக்கிற காப்ஸ் வந்து they are able to recognize me and no, able to give that love. I'm only thankful to all my directors for believing in me. இந்த மாதிரி முக்கியமான படம் வந்து இப்படி தான் ஆக போகுது, ஒரு புது உலகத்துக்குள்ளே போக போகிறோம், அந்த உலகத்தை உண்மையாக சொல்லணும். ஐ ரியலி வாண்ட் திஸ் ஃபில்ம் டு பி லவ்ட் பை எவ்ரி ஒன். அப்படி தான் வந்து கஜினி ஆர் சிங்கம் ஆர் எனி ஃபில்ம், சூரரை போற்று எல்லாமே வந்து ஒரு புது உலகத்தை உள்ளே போக போகிறோம்னு தெரியும். அதோட லாங்டிவிட்டி இருக்கு இல்லையா, அதோட ஆயுள் காலம் வந்து இவ்வளோ நாள் இருக்கும். வாரணமாயிரம் வந்து ரீரிலீஸில் இப்படி சந்தோஷமாக கொண்டாடுவாங்க அப்படிங்கிறது எல்லாமே வந்து இட்ஸ் ஆடியன்ஸோட டேஸ்ட், அவங்களோட ரிலேட்டபிலிட்டி, அவங்க வாழ்க்கையில் வந்து அவங்கள அதில் வச்சு பார்த்துக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் அவங்களோட மனசு, அவங்களோட பெரிய மனசுன்னு நான் சொல்லுவேன். தே ஸ்டில் connect or they think I'm still relevant, they still own me, they still pour that love அப்படிங்கிறது வந்து அவங்களோட தாராள மனசு அப்படின்னு நினைக்கிறேன். ஐம் ஹோப்பிங் அதே என்தூசியாசம், அதே ஒரு ஆசை, அதே ஒரு எக்ஸைட்மெண்ட்டோட கங்குவா நடந்திருக்கு. ஐ எம் ஹோப்பிங் தே வில் அகெயின் ஹாவ் அனதர் நியூ எக்ஸ்பீரியன்ஸ் படம் பார்க்கும் போது. So once you told me ஒரு இன்டர்வியூவில் நீங்கள் சொன்னீங்க I'm nearing 40 பட் ஒரு 15-year-old பாய் வந்து ஸ்கூல் முடிச்சுட்டு அவன் போய் ஒரு என்னோட படம் பார்க்குறான்னா அவனை நான் எப்படி how am I going to connect with him அப்படின்னு நான் யோசிப்பேன் அப்படின்னு நீங்கள் அப்படி நீங்கள் யோசிக்கிறனால தான் இப்போ வரைக்கும் ஐ திங்க் யூ ஹாவ் a lot of young people are also who are your fans. நீங்கள் சொன்ன மாதிரி post COVID how cinema viewing has changed. Borders blur ஆயிடுச்சுன்னு ஒரு வார்த்தை சொன்னீங்க, அதுக்காக கேட்குறேன். how did it change your perspective sir? ஏன்னா நிறைய பேர் மாறிட்டோம். ஏன்னா அது முன்னாடி நம்ம எல்லாம் படம் பார்க்கும்போது ஓ இது ஹிந்தி படம், இது மலையாள படம், இப்போ அப்படி ஒரு நல்ல படம் வந்திருக்கு மலையாளத்தில் இருக்கா நம்ம பார்ப்போமா அப்படி சொல்லிட்டு நம்ம போவோம், ஏன்னா சப்டைட்டில்ஸ் இருக்கு நமக்கு. ஸோ
அது அந்த தாட்டே நமக்கு இப்போ போயிடுச்சு. நல்ல படம் அவ்வளோதான் நமக்கு இப்போ தேடுறோம். உட்காந்து நம்ம ஓடிடியில் தேடும்போது கூட. ஸோ just a switch off a button you're able to do complete search of மலையாள படங்களில் வந்து கண்டிப்பாக ஒரு சங்கா இந்த 6 படங்கள் இந்த 10 படங்கள் பார்க்கணும் அப்படிங்கிறது வந்து குஜராத்லேருந்து பார்க்க முடியுது, உத்தராகண்ட்லேருந்து பார்க்க முடியுது, ஒரு கல்கட்டாலேருந்து வந்து இதை பார்க்க முடியுது. they are able to completely understand what is happening in all the other industries. நம்மளுக்கு வந்து இன்னொரு ஆக்டர் கூட வந்து ஈஸியாக ஒர்க் பண்ண முடியுது. இப்போ பாபி ஜியோல் சாரே வந்து எனக்கும் அவருக்கும் வந்து எந்த கனெக்ஷனும் இல்லை, ஒரு மெசேஜோ தெரியாமல் ஒரு ஏர்போர்ட்டில் பார்த்துக்கிட்டு ஒரு ஹலோ சொன்னது கூட கிடையாது. பட் அவர் வந்து கதை கேட்டேன், பட் சூர்யா அந்த படத்தில் இருக்காருன்னு தெரிஞ்ச உடனே அது நல்லாயிருக்கும்னு நினச்சிட்டு நான் அந்த படத்தை வந்து நான் இன்னும் மனசார ஒத்துக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தை சொல்கிறாரு. பிகாஸ் மூவிஸ் அண்ட் திஸ் ரைட்டிங் அண்ட் திஸ் கண்டென்ட் இஸ் ட்ராவல்டு தேர். even though நம்ம நேர்ல பார்க்கலனாலும் you feel connected, the actors I think it's mutual respect they all give. நம்ம எப்படி வந்து மலையாளம் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற அத்தனை ரைட்டிங்கும் டைரக்டர்ஸும் எல்லாரையும் வந்து நம்ம அடிக்கடி பார்க்காட்டியும் பரிச்சயம் இல்லாட்டியும் வந்து யூ ஹேவ் லாட் ஆஃப் ரெஸ்பெக்ட் ஃபார் தெம். அப்படி ஒரு வாய்ப்பு வந்துன்னா வந்து யூ வாண்ட் டு ரீச் அவுட் டு தெம். சம்டைம் கேன் வி ஒர்க் டுகெதர் அப்படின்னு கேட்குங்கிற ஆசை தோணுது. இந்த மாதிரி ஏன் நம்ம படம் பண்ணக்கூடாதுன்ட்டு ஒரு மெய்யழகன் பண்ணணும் அப்படின்னு தோணுது, ஒரு ஜெய்பீம் பண்ணணும்னு தோணுது. ஸோ whenever there's a good content happening, it somewhere stays in your mind and you also want to raise your bar and give something like that. அந்த மாதிரி தான் நினைக்கிறேன் டைரக்டர்ஸ் ஆர் ஏபிள் டு இப்போ ஜோக்கு மெயினாகவே வந்து ஒரு மலையாளத்தில் போய் ஒரு காதல் பண்ண முடியுது. அண்ட் ஷீஸ் ஏபிள் டு கோ அண்ட் டு ஸ்ரீகாந்த் தேர். ஷீஸ் ஏபிள் டு they are recognizing her work. And சாதாரணமாக வந்து another actor or another director or another writer, we are all able to feel as one. ஒரு ஃபேமிலியாக வந்து உணர முடியுது. அண்ட் டெஃபினெட்லி இன்றைக்கி சொன்ன மாதிரி வந்து அந்த ஓடிடி எக்ஸ்ப்ளோர்ட் ஆனதுக்கப்புறமா everybody is able to feel like we are all sitting in one room and we all know each other அப்படிங்கிற மாதிரி தோணுதுன்னு நினைக்கிறேன். That's why they also waiting for a content whatever is coming from south. புக் மை ஷோ போய் பார்த்தா எல்லாருமே அந்த whatever they interested போட்டுட்டு ஒரு இது ஒன்று இருக்குது, interested in this film பார்த்தா நிறைய பேர் வந்து they are aware of this content. சவுத்துலேருந்து என்ன படம் வருதுங்கிறது வந்து அவங்க இன்ட்ரெஸ்ட் எடுத்து அவங்க சிரமம் எடுத்து அவங்க வந்து இந்த படம் ரிலீஸ் ஆக போதா அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கிட்டு வெயிட் பண்ணுறாங்க. ஸோ ஐ திங்க் வாட்சிங் அதர் கண்டென்ட், வாட்சிங் மற்ற லாங்குவேஜ் படங்கள் பார்க்குறதுனால தமிழ் படங்கள் என்ன வந்துட்டுருக்கு அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு தெரியுது. இட்ஸ் ஈஸியர் டு ஈவன் ப்ரொமோட். நம்ம டெல்லி போனோம்னா அங்கே ஒரு கூட்டம் ஏற்கனவே கங்குவா அப்படிங்கிறத வந்து நம்ம கங்குவான் ப்ரொனன்சியேஷன்லாம் சொல்லிக் கொடுக்க அவசியம் இல்லை. டைட்டில் வந்து அவங்க சொல்கிறாங்க. அவங்க வந்து சாதாரணமாக வந்து they are able to know synopsis of the film also. ஈஸியராக இருக்குது, பரிச்சயமான மாதிரி இருக்குது, ஒருத்தர் நல்லா தெரிஞ்சுக்கிட்டது புரிஞ்சுக்கிட்ட மாதிரி இருக்குது. ஒரு மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் பார்க்காமலே நம்ம வளர்த்துக்கிறோம். அண்ட் யூ திங்க் அவங்களோட தாட் ப்ராசஸ் தெரியறனாலே யூ திங்க் யூ நோ தெம்ங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு இல்லையா? அண்ட் ஐம் ஜஸ்ட் கோன் டு டேக் அ மினிட் டு சே ஜோ மேம் யூ லைக் சூப்பர் ஆசம் இன் காதல். அது ஜஸ்ட் ஐ வாண்டட் டு இதுக்கு நடுவில் ஒரு வாட்டி ஐ ஜஸ்ட் வாண்டட் டு டெல் வாட் அ பிரில்லியன்ட் பெர்ஃபார்மன்ஸ் both of them had given. And is she excited for kanguva release? ஏன்னா விஷுவல்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஷி டிட்ன்ட் எக்ஸ்பெக்ட் சம்திங் லைக் திஸ். சிவா சார் ஆகட்டும், நான் ஆகட்டும், வெற்றி சார் ஆகட்டும், நாங்கள் பண்ண முந்தின படங்கள் வந்து இந்த மாதிரியான ஒரு விஷுவலோ க்ளோஸர் டு ரெஃபரன்ஸ் சொல்கிற மாதிரியான படங்கள் இல்லை. டோட்டலாக வேறு மாதிரி படங்கள் இருந்துச்சு. ஏன்னா நம்ம பார்த்தது உணர்ந்தது வாழ்ந்த வாழ்க்கை கிடையாது, டோட்டலாக வேறு ஒன்று ரீக்ரியேட் பண்ணுறோம். ஸோ முதல் டீசர்லேருந்தே அந்த லுக்லேருந்தே லொக்கேஷன்ஸ்லேருந்தே வாட் எவர் விஷுவலி கேப்சர்டு அவங்களுக்கு ஒரு பெரிய ஆர்வமும் பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. அண்ட் ஷி ஆல்வேஸ் wishes me well. Whatever you do, you should. And she pushes you also. அப்படி பண்ணுங்க இப்போ பண்ணுங்கன்னு இல்லை, கொஞ்சம் ஏதாவதுனா கூட she is very strict இல்லை, அதெல்லாம் சொல்லிடுவாங்க. She doesn't hold it. கொஞ்சம் அந்த தீ மாதிரி நெருப்பு மாதிரி தான் அது. No compromise, diluted-ஆ. இந்த பக்கம் கிரே எல்லாம் கிடையாது, பிளாக் அண்ட் ஒயிட் தான். நீங்கள் முன்னாடியே சொல்வீங்க சார், தேவன் தேவ குட்டியாக இருக்கும்போதே இன்னும் நாளைக்கு அவங்க என் படம் பார்க்கும்போது they should feel nice about it அப்படின்னு சொல்லுவீங்க. Now that they've grown up so much and they have their own mind and they have their own ideologies in life. So இப்போ அவங்க ஏதாவது சொல்கிறாங்களா உங்களுடைய படம் பார்க்கும்போது? அப்போ பார்க்குறோம் வெரி டிஃப்ரெண்ட்லி. அஃப்கோர்ஸ் என்னோட படங்களை விட நிறையா ஜோட படங்கள் பார்த்துருக்காங்க. என் படத்தில் மேபி சண்டே காட்சிகளோ மற்ற காட்சிகளோ மேபி நாட் ரைட் ஃபார் தேம் டு சி அட் தட் ஏஜ். ஒரு யூஏ ஃபில்மாக இருந்தாலும் வந்து கங்குவா பற்றி என்ன what do they have to? அதான் சொல்கிறேன், தியா வந்து ரெகுலரான ஃபிலிம்ஸை விட வந்து ஜெய்பீம் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு.
24 அந்த டைமில் பிடிச்சது. அந்த மாதிரி செலக்டட் ஃபில்ம்ஸ் அவங்களுக்கு பிடிச்சிட்டு இருந்திருக்கு. அண்ட் திஸ் ஃபில்ம் இட்ஸ் ஆல்சோ இன் 3D, இட்ஸ் ஆல்சோ ஷார்ட் என்டையர்லி இன் அ ஃபாரஸ்ட் என்வாயர்மெண்ட்டு. அண்ட் அஃப்கோர்ஸ் ஒரு எபிக் ஃபில்ம் அப்படிங்கிற போது ஐ எம் ஹோப்பிங் தே வில் லைக் இட். When they say they, இப்போ like for example when they says I like your Jai Bhim அப்பா அப்படின்னு சொல்லும்போது do you feel extra special? டெஃபினெட்லி எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. தியா வந்து கோவிட் டைமில் தான் அது ரிலீஸ் ஆச்சு. திடீர்னு சும்மா படம் பார்த்துட்டு போல் குவைட்டாக இருந்துச்சு. திடீர்னு நைட் தூங்கும் போது என் பக்கத்தில் தலையணியில் தலை வச்சுக்கிட்டு எப்படிப்பா ஜெய்பீம் பண்ணீங்க, எப்படி ஹவு டிட் யூ திங்க் யூ கேன் பி அ பார்ட் ஆஃப் சச் அ ஃபில்ம். ஒரு புலிஸ் ஃபிலிம் பண்ணிவிட்டு காக்க சிங்கம் எல்லாம் பண்ணிவிட்டு அது டோட்டலாக ஆப்போசிட்டாக ஒரு கருத்தை சொல்கிற ஒரு ஃபில்மாக இருக்குது. கூடப்பா யூ டுக் திஸ் டிசிஷன் and spoke about something which we are not aware of அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. That's such a nice compliment to get for it, no? That's so nice. And let's talk about Shiva sir, because I think he deserves one special place, because one, this is a very hard film. பண்றதுக்கே ரொம்ப கஷ்டம், மெனக்கெடல் ரொம்ப அதிகம் இந்த மாதிரி ஒரு படத்துக்கு. அதுலேயும் மெனக்கெடல் அதிகங்கிற போது ஸ்டார்ஸ் ஆன ரொம்ப கஷ்டப்படுத்தாம அந்த ஒரு படத்தை எடுக்கிறதுங்கிறது ஒரு கலை தான். நீங்க எல்லாம் இதுக்கு முன்னாடி பேட்டியெல்லாம் நான் பார்க்கும்போது அவர் ரொம்ப நல்லா உங்களை பார்த்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டே இருக்காங்க. ஸோ வாட் இஸ் தட் ஒன் திங் தட் ஸ்டுட் அவுட் அபவுட் சிவா ஃபார் யூ? இது அஜித் சாரும் சொல்லியிருக்கிறாரு. சிவா கூட இப்போ ஏன் தெரியுதா நான் வந்து இவ்வளோ படங்கள் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது தெரியுதா அப்படிங்கிற மாதிரி ஒரு வாட்டி சந்திக்கும் போது சொல்லியிருக்காரு. சிவா என்ன சொல்கிறது, கதை சொல்லும் போது வந்து ஃபஸ்ட் டைம் அப்படி தான் ஆரம்பித்தது. முதல் வாட்டி நான் பார்க்குறேன், ஒரு இந்த படங்கள்லாம் எடுத்தவரா இவ்வளோ அமைதியாக ஒரு குழந்த மாதிரி இருக்கார் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன். ஐம் ஜஸ்ட் கோயிங் பேக் டு த ஃபர்ஸ்ட் டே ஐ மெட் நரேட்டட். குழந்த மாதிரி எக்ஸைட்டடாக வந்து ஒரு கதை சொன்னார். அண்ட் ஹி வாஸ் ஸோ லைக் ஹீஸ் ஆல்சோ ரைட்டருங்கிறதுனால வந்து டு ஓப்பன் அப் பிடிச்சிருக்கா சார், இது வரைக்கும் பிடிச்சிருக்கா, இது நல்லா இருக்கா, இது நல்லா வரும்னு தோணுதா உங்களுக்கு, இந்த உலகம் எப்படி இருக்குது, இந்த அப்ரோச் எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு very very spiritual person. He will pray and then he will record. And நானே சொல்லும் போது ஏதாவது இம்ப்ரூவ் பண்ண முடியுமான்னு செக் பண்ணுறதுக்காக நானும் என்னோட நரேஷனை ரெக்கார்ட் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ரெக்கார்ட் பண்ணிகிட்டே சொல்லுவார். எவ்ரி டைம் இட் ஒன்லி காட் பெட்டர் அண்ட் பெட்டர் அண்ட் பெட்டர். அண்ட் இந்த மாதிரி ஒரு உலகத்தை நம்ம காமிக்க போகிறோமா அப்படிங்கிறது ஆச்சரியமாக இருந்தது. சிவா சார் பண்ணிடுவார் அப்படிங்கிற நம்பிக்கை இருந்தது. ஆனால் அடுத்தடுத்த சந்திப்பில் ஜெய்பீம் ஞானவேலும் சிவாவும் சந்திக்கிறாங்க. ஜெய்பீம் ஞானவேல் வந்து தனியாக வந்து ஆச்சரியமாக இருந்துங்க, நான் சொல்கிற எல்லா புத்தகமும் வந்து சிவா படிச்சிருக்காருங்க, எல்லா இலக்கியமும் தெரியுது, இப்போ இருக்கிற ரைட்டர்ஸ் எழுதியிருக்கிற முக்கியமான தமிழில் வந்திருக்கிற எல்லா புத்தகங்களும் அவர் வாசிச்சிருக்காரு. ஸோ ஹிஸ் நாலேஜ் அபவுட் லிட்ரேச்சர் அண்ட் நாலேஜ் அபவுட் வாட் எவர் ரைட்டிங் இன் தமிழ், ஒரு டைரக்டராக அவருக்கு அந்த நாலேஜ் எல்லாமே இருந்திருக்குது. இன்னொரு நாள் கேஷுவலாக சொல்ல, நான் 13 வயசில் நான் எடிட்டிங் ஆரம்பிச்சிட்டேங்க அப்படிங்கிறாரு. ஸோ இஸ் பீன் அ எடிட்டர் ஃப்ரம் த ஏஜ் ஆஃப் 13-14. அண்ட் இன்னொரு வெற்றி வந்து அவரோட கிளாஸ்மேட்டு. அவர் சொல்கிறார், நாங்கள் 2 பேரும் பேட்ச்மேட்டுங்க, 2 பேரும் கிளாஸ்மேட்டு. ஆனால் சிவா வந்து ஃபில்ம் இன்ஸ்டியூட்டில் சினிமாட்டோகிராஃபியில் கோல்டு மெடலிஸ்ட்டுங்க அப்படிங்கிறாரு. அப்புறம் பார்த்தா தெலுங்கில் வந்து எல்லா டைரக்டர்ஸும் வந்து சொல்கிறாங்க, இந்த சிஜி போர்ஷனு, இந்த க்ரீன் மேட்டு, ஒரு ஒரு டைரக்டர் சொல்கிறார், நாங்கள் ஆடெல்லாம் எடுத்துகிட்டு இருப்போம், பட் ஒரு ப்ளூ மேட் ஷாட், க்ரீன் மேட் ஷாட்னால் வந்து 90ஸ்லேயே லேட் 90ஸ்லேயே வந்து எனக்கு சிவா சார் தான் வந்து கேமரா பண்ணி கொடுப்பாருங்க அப்படிங்கிறாங்க. ஒருத்தர் இவ்வளவு நாலேஜோடு இருக்கிறாரு, அமைதியாக இருக்கிறாரு. ஏன்னா எந்த மீடியாலையும் எந்த பத்திரிக்கையிலையும் வந்து அவரை பற்றி யாருமே வந்து பெருசாக சொல்லி, நம்ம வந்து பல டைரக்டர்ஸை பற்றி பல பேர் வந்து ஒரு ஹீரோ வர்ஷிப் இருந்துகிட்டே இருக்கும். பட் he is genuinely having all that background in him and he stays very quiet. ஆனால் அவர் பண்ண படங்கள் லவுட் கிடையாது இல்லை சார். ரொம்ப நம்ம ஒரு கமர்ஷியல் ஃபிலிம் சொல்லிட்டாலே வந்து அவர் வந்து இந்த மாதிரி டைரக்டர் அந்த மாதிரி டைரக்டர் நம்ம பேச மாட்டோம். இஸ் கிவன் தியேட்டரிக்கல் என்டர்டெயின்மெண்ட் அப்படின்னு பேசுவோம். ஒரு கிரிட்டிக்கலாக ஒரு அவார்ட் வின்னிங் டைரக்டர் அப்படிங்கிற மாதிரி தனியாக எடுத்து வச்சு பேச மாட்டோம். பட் இந்த படத்தில் வந்து ஐ திங்க் he is going to show what else he can do. வேறு என்னென்ன பண்ண முடியும்னா, ஒன் மேன் ஆர்மி மாதிரி ஒரு 3000 பேரை வந்து அவர் தான் கட்டமைச்சார். எந்த சிரமமும் இல்லாமல். என்னமோ பாபி தியோல் சார், எவ்ரி ஆக்டர், we didn't have to really prepare outside and come. ஒரு லென்த்தியான ஷாட்டை சிரமப்பட்டு எடுக்கிறோம், நல்லா வந்துடணும், இன்னொரு வாட்டி பண்ணலாம், நல்லா வரதுக்கு ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் he was very clear to get that perfect shot. எனக்கு அன்றைக்கி தான் வந்து சில டைம் சீன் பேப்பரே கிடைக்கும், இது மட்டும் பண்ணால் போதும் அப்படின்னு தான் எடுப்பார். பட் அது நல்லா வரும். டெய்லியுமே வந்து ரொம்ப ஒரு மன திருப்தியோடு நாங்கள் வீட்டுக்கு போயிருக்கோம். அண்ட் ஐ saw him as a real person who was able to hold the craft.
ஒரு ஸ்டண்ட்மேன் ஆகட்டும், இல்லாட்டி ஒரு மியூசிக் ஆகட்டும், ஸோ இந்த இடத்துல இந்த மியூசிக் வரப்போகுது அப்படின்ட்டு ஒரு ஒரு என்னென்ன லேயர் வருமோ அது எல்லாமே அவருக்கு தெரிஞ்சிருக்குது. 20 கிராஃப்ட் இருக்குது சினிமாவில். அது ஃபைனான்ஸ் பண்ணுறதுலேருந்து, ஸ்க்ரீன் ப்ளேலேருந்து, ரைட்டிங்லேருந்து, கேமராலேருந்து, ப்ரொடக்ஷன்லேருந்து 20 கிராஃப்ட்னு சொல்லுவாங்க. அது எல்லாமே ஐ திங்க் சிவா ஹேஸ் வண்டர்ஃபுல் கண்ட்ரோல் ஆஃப். ஸோ blessed and lucky to be an actor under him. Personally also, I didn't see one frown. 200 நாள் ஷூட்டிங்கில் என்ன வேணாலும் நடக்கலாம், பேர் வச்சுக்கிட்டு ஒரு வாட்டி கூட எல்லாம் நல்லதுக்கே சார், எல்லாம் நல்லதுக்கே நடக்குது சார் அப்படின்ட்டு ரொம்ப சாதாரணமாக சொல்லுவார். ஆனால் நம்ம ஒன்றுமே பண்ணல சார், படம் அதுவாக பண்ணிக்குது சார் அப்படின்னு சொல்லுவார். அண்ட் he will never let another person's anger or mood affect him. He will not give that license அப்படின்னு சொல்லுவேன். Beautiful journey with him. So now we have to talk about your fans, sir. Okay. You have maddening fans, like மலையாளம் பேசுகிற, தெலுங்கு பேசுகிற, ஹிந்தி பேசுகிற, ஒவ்வொரு வேறு வேறு தாய்மொழியை கொண்டவங்க வந்து உங்களை அவங்களோட ஒருத்தராக கொண்டாடிட்டு இருக்காங்க. அண்ட் அந்த ஒரு எப்படி சொல்கிறது, எல்லாருக்குமே நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. பட் உங்களோட ஃபேன்ஸ் ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃபேன்ஸ். அண்ட் ஒரு நீங்கள் படம் தியேட்டரில் இப்போ நீங்கள் சொன்னமே ஆஸ் அன் ஆக்டர் உங்களுக்கே வந்து என்னதான் இருந்தாலும் தியேட்டரில் வரணும் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கும்போது, அப்போ உங்களை விட உங்கள் ஃபேன்ஸுக்கு என்னதான் இருந்தாலும் நான் அவரை தியேட்டரில் பார்க்கணுன்னு எவ்வளோ இருந்திருக்கும். பட் அவங்க எப்போவுமே உங்களுக்காக அவங்க மேலே நம்பிக்கை வச்சு காத்துட்டு இருந்திருக்காங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் நீங்களும் எப்போவுமே யூ லிவ் அப் டு இட். இப்போ உங்களையே ரொம்ப வருத்திக்கிட்டு ரொம்ப கஷ்டப்படுத்திக்கிட்டு தான் இந்த ஒரு கங்குவா இப்படி ஒரு படம். ஏன்னா டு புல் த ஃபிலிம் சச் அ ஹியூஜ் கிராண்ட் ஃபிலிம் வந்து டு ஹோல்ட் இட் டுகெதர் வி நீட் அ நேம் லைக் சூர்யா. அண்ட் அதோட ப்ரெஷர் வந்து குட் பி இம்மென்ஸாக இருக்கலாம், நீங்கள் அதை வெளியே காட்டிக்காமல் இருக்கலாம், எங்களுக்கு தெரியல. பட் now that you're in this point, இன்னும் கொஞ்ச நாளில் they're going to witness this, you're going to give this to your fans. ஏன்னா that's the only thing you can give it back to them அப்படின்னீங்க. So what do you want to tell them and what do you think about your fans? எல்லாருமே வந்து சொல்லுவாங்க இல்லையா, அவங்களால தான் நான் இருக்கேன், அவங்களால தான் நான் இருக்கேன்ட்டு. அது நிச்சயமாக நான் உண்மையாக உணர்றேன். ஏன்னா எவ்ரி டைம் மை கிராஃப் இஸ் நாட் கோன் அப் அண்ட் அப் அண்ட் அப், தேர் இஸ் ஆல்வேஸ் பீன் கீழே போயிட்டு மேலே போயிட்டு தான் வந்துட்டுருக்கோம். அது நான் நல்ல விஷயமாக தான் பார்க்குறேன். அப்போ தான் நான் வந்து என்னோடய முயற்சிகளும் புது முயற்சிகளாக இருந்திருக்குது. மேபி அதனால தான் நான் ஜெய்பீம் பண்ணேன், அதனால தான் ரோலெக்ஸ் பண்ணேன், அதனால தான் நான் கங்குவா பண்ணுறேன். மேபி தே வாண்ட் மீ டு புஷ் மை பார் ஹையர் அண்ட் ஹையர். நீ இதெல்லாம் ஏற்கனவே பண்ணிட்டீங்க, இது வரைக்கும் பண்ணாத ஒன்று பண்ணுங்க அப்படின்னு அவங்க இன்டைரக்டாக சொல்கிற மாதிரி தான் எனக்கு காதில் கேட்குது. மேபி தட்ஸ் when my மூவிஸ் மேபி இஃப் தே கிவ் மீ அ ஃபீலர், நான் நினச்ச மாதிரி கொண்டாடலையே அப்படின்னு நினைக்கும் போது வந்து ஐ எம் ஏபிள் டு பவுன்ஸ் பேக் வித் டிஃப்ரெண்ட் அட்டெம்ப்ட். ஃபேன்ஸ்னு என்னால் சொல்ல முடியல, அவங்கள வந்து திரும்பி அன்பான ஃபேன்ஸ்னு எல்லாரும் சொல்கிறது வந்து ஐ ஆல்வேஸ் ஃபீல் தம் ஆஸ் மை யங்கர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். 20s இருக்கிறாங்க முக்கால்வாசி பேர். எப்பவுமே வந்து எல்லாருமே ஒரு முதல் இன்ஸ்டிங்க்ட் வந்து நம்ம என்ன பண்ணணும், நம்ம எப்படி ஜெயிக்கலாம், நம்ம எப்படி வெற்றியை பார்க்குறது, நம்ம எப்படி காசு சம்பாதிக்கிறது, நம்ம எப்படி நல்லா இருக்கிறது, நம்ம எப்படி சந்தோஷமாக இருக்கிறது, நான் எப்படி வளர்றது அப்படிங்கிற மாதிரி நம்மளை பற்றி தான் நினச்சிட்டு இருப்போம். பட் இவங்க தான் வந்து நான் வளரணும், நான் ஜெயிக்கணும், அவங்களோட சக்ஸஸை பார்க்கணும் அப்படின்ட்டு என்னோடய சக்ஸஸை பார்க்கணும்னு சொல்கிறாங்கன்னா அது வேறு மாதிரியான ஒரு உணர்வு. அதான் ஒரு அதான் தாய்ப்பாசம்னு தான் சொல்லுவேன் நான். அம்மா மட்டும்தான் வந்து ஜென்யூனாக என்ன நடந்தாலும் வந்து நல்லது கெட்டது என்ன நடந்தாலும் அவங்க நல்லா இருக்கணும். தே ஷுட் நோ க்ரோ, தே ஷுட் பி ஹாப்பி, தே ஷுட் பி நோ சேஃப் அண்ட் ஹெல்தி. அந்த மாதிரி அன்கண்டிஷனல் லவ்னு பார்க்குறது வந்து ஒரு தாய்ப்பாசமாக தான் வந்து நான் அதை பார்க்குறேன். அண்ட் ஆல்சோ தி சம்வேர் டேக் அ லீஃப் அவுட் ஆஃப் த ஃபில்ம். கஜினி பார்த்துட்டு வந்து இஷ்டப்பட்டு வேலை செய்யணும், கஷ்டப்பட்டு வேலை செய்யக்கூடாது, இஷ்டப்பட்டு வேலை செய்யணும் சொன்னால் ஒரு வார்த்தையில் வந்து ஒரு தம்பி ஆக்சுவலாக ஆல்மோஸ்ட் ஒரு பேசிக்காக சர்வ் பண்ணிட்டு இருந்த ஒரு தம்பி வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் மேனேஜர் ஆகிறாரு. கேட்டால் உங்கள் படத்துலேருந்து தான் சார் எனக்கு அந்த ஐடியா வந்துச்சு, ஐம் மேனேஜிங் திஸ் ரெஸ்டாரண்ட் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். ஐ கோ டு அ வெரி இம்பார்ட்டண்ட் பிளேஸ் இன் இந்தியா. அங்கே இருக்கிற ஒரு கலெக்டர் மாதிரி ஒருத்தர் வந்து நான் வந்து ஒரு ஐடி டிபார்ட்மெண்ட்டில் இருந்தேன், கம்ப்யூட்டரில் தான் இருந்தேன். பட் சம்வேர் ஐ தாட் நான் வேறு பண்ணணும்னு நினச்சேன் வாழ்க்கையில். காக்க பார்த்தேன், ஐபிஎஸ் ஆனேன், ஐஏஎஸ் ஆனேன். இப்போ கலெக்டராக இருக்கிறதுக்கு காரணம் வந்து காக்க அப்படிங்கிறாரு.
2002லேருந்து 2005 வரைக்கும் நிறைய ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து தே சே லைக் வி பிகேம் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் ஆஃப்டர் வாட்சிங் காக்கா காக்கா அப்படிங்கிறாங்க. எல்லாருக்கும் வந்து ஒரு படம் ஒரு வாட்டி வந்து அவங்க வாழ்க்கையில் வந்து ஏதோ கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போயிருக்கு. வாரணமாயிரம் வந்து எப்படி எங்களை ஹீல் பண்ணிச்சு உங்களுக்கு தெரியாது. நாங்கள் எப்படி பொண்ணுங்கிட்ட பேசணும், பொண்ணுங்களை எப்படி மதிக்கணும், பொண்ணுங்கிட்ட எப்படி பழகணும், ஒரு வில்லேஜில் இருந்துட்டு சிட்டி லைஃப் வந்து நாங்கள் கற்றுக் கொடுத்துச்சு அப்படிங்கிறாங்க. ஸோ மெனி ஃபில்ம்ஸ், பல விஷயங்கள் வந்து அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருக்குன்னா ஐ டெஃபினெட்லி தேங்க் மை டைரக்டர்ஸ் அண்ட் ரைட்டர்ஸ். அண்ட் அதனால தான் இந்த அன்பு எனக்கு கிடச்சிருக்கு. அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் பாக்ஸ் ஆஃபீஸ் நம்பர்ஸ் திஸ் தட் they really have taken something of the film. படம் நல்லா இருக்குன்னு நினைக்கலாம், படம் வருதுன்னு தெரியும். பட் இந்த மாதிரி ப்ரொமோஷனல் டூர்ஸ்லாம் போகும்போது ஏன் நேரில் வரணும், ஏன் அவ்வளோ நேரம் காத்துட்ருக்கணும், ஏன் அவ்வளோ நேரம் பார்க்கணும் அப்படிங்கிறது எனக்கு இன்னும் அது புரியவே இல்லை. ஸோ அவங்களுக்கெல்லாம் நன்றியாக இருக்கலாம், சந்தோஷமாக அவங்களுக்கு வந்து ஐ வாண்ட் டு கிவ்னா ஒரு டைம்லெஸ் ஃபிலிம் கொடுக்கணும். அவங்களுக்கு மறுபடியும் இதே மாதிரி ஞாபகம் வச்சுருக்க மாதிரி ஒரு நல்ல அனுபவத்தை கொடுக்கணும். அதுக்கு என்னோடய எல்லா நேரத்தையும் என்னால் கொடுக்கணும். ரெகுலரான ஒரு காசு பணம் இதெல்லாம் பார்க்காம ஹவு கேன் ஐ கிவ் தம் அ ஹோல்சம் எக்ஸ்பீரியன்ஸ் பார்க்கும்போது கங்குவா கம்ஸ் இன் தட். தட்ஸ் ஸோ நைஸ். ஸோ சொல்லும்போது நீங்கள் சொன்னீங்க சார், நீங்கள் ஒவ்வொரு இடத்துக்கு போகும்போது அவ்வளோ நேரம் வந்து நிற்கிறாங்க, யூனோ தே வெயிட்டிங் ஃபார் ஹார்ஸ் அண்ட் ஹார்ஸ் டுகெதர். அண்ட் இதுல இருக்கும் இந்த க்ரீன் மேட்டும் அந்த ப்ளூ மேட்டும் இப்படி மாறப்போகுது அப்படிங்கிறது அவர் மைண்டில் இருக்கும். பட் ஃபைனல் அவுட்புட் வந்து வித்தவுட் காம்ப்ரமைஸ் இந்த டைமெல்லாம் இருந்ததுனால பெஸ்ட்டாக வரும்போது வி வில் கிவ் அ டீசர், நல்லா வரும்போது வி வில் கிவ் அ சாங் அவுட் அப்படிங்கிறது அந்த டைம் எடுத்துக்கிட்டு பண்ணோம். முன்னாடியே வரணும், முன்னாடியே அதை கொடுக்கணும் அப்படின்னு எந்த இன்செக்யூரிட்டியும் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். வரும்போது நல்லா வரும், பார்க்கட்டும், ஃபைனல் ப்ராடக்ட் பேசிக்கும் அந்த மாதிரி ஒரு அந்த வெயிட். Now that you've seen so much of ups in your life, you know, நீங்க every time you've surprised us, you come back with something new for us. நீங்க சொன்ன மாதிரி ஏதோ ஒன்று உங்களுக்கு நீங்கள் நினைச்சளவு போலனா யூ கோ அண்ட் புது சூர்யா சார் யூ ஜஸ்ட் கம் பேக் டு அஸ். அண்ட் அந்த திங்கிங் ப்ராசஸ் எப்படி சார் இருக்கும் உங்களுக்கு? உங்களே நீங்கள் ரொம்ப வருத்திப்பீங்களா, இல்லை குவாய்ட்டாக இருப்பீங்களா, இல்லை எல்லாரும் மேலேயும் கோவமாக இருப்பீங்களா, எப்படி இருப்பீங்க சார்? கேன் யூ லெட் அஸ் இன் டு தட் சைட்? உலக நாயகன் கமல்ஹாசன் சார் தான் வந்து உதாரணமாக எடுத்துக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து ராஜபார்வை வந்து ஃபஸ்ட் படம் ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. ரொம்ப நல்ல படம், பிடிச்ச படம். அண்ட் யூஸ்வலாக சொல்லுவாங்க இல்லையா, பாக்ஸ் ஆஃபீஸ் அதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் வந்து பெருசாக நடக்கலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இட் வாஸ் லைக் ஒரு கிரிட்டிக்கலாக வந்து அப்ரிஷியேட் பண்ண படம். பட் ஃபஸ்ட் ப்ரொடக்ஷனாக வந்து முக்கியம் இல்லையா. பட் அதே டைம் வந்து டப்புன்னு ஒரு எக் துஜே கிளியர் பண்ணுறாரு. ஃபர்ஸ்ட் பேன் இண்டியன் ஃபில்மாக வந்து எல்லா இடத்துலையும் போட்டு விளாசுறாரு. ஒரே வருஷத்தில் வந்து சகலகலாவலவன் பண்ணுறாரு. அதே வருஷம் வந்து சலங்கை ஒளின்னு ஒரு படம் பண்ணுறாரு. ஒரே வருஷம் வந்து நாயகன் பண்ணுறாரு, பேசும் படம் பண்ணுறாரு, சத்யா பண்ணுறாரு. பர்சனல் லைஃப்லேயும் ஒரு பெரிய ஒரு கான்ஃப்ளிக்டை வந்து சந்திக்கிறாரு. ஸோ வென்எவர் சம்திங் ஒரு சிங்கார வேலன் பண்ணிவிட்டு அதே வருஷம் வந்து தேவர மகன் பண்ணுறாரு. ஸோ நோவேர் ஹீ ஸ்டாப்ட் ஹிம்செல்ஃப். ஒரு டவுன்ஃபால் வரும்போது வந்து ஒரு சேஃப் பெட்டாக ஒரு படம் பண்ணது கிடையாது. இது வரைக்கும் யாருமே பார்க்காத ஒரு அபூர்வ சகோதரர்கள் டப்புன்னு வந்து கொடுத்துருக்கிறாரு. ஸோ இஸ் ஒன்லி ஜம்ப்ட் ஹையர். அண்ட் நம்ம தமிழ் சினிமாவோட அடையாளமும் இப்போ ரீசெண்டாக வந்து 30-40 இயர்ஸ் பார்த்தா அவரோட படங்கள் எல்லாமே வந்து மைல்கல்லாகவே இருந்திருக்குது. சோர்வடையவே இல்லை. நான் தான் சொன்னேன், வாரணமாயிரம் பண்ணிட்டு வந்து நான் வாரணமாயிரம் பண்ணியிருக்கேன், 2 கெட்டப்பு, அவர் பார்த்தா சந்தோஷப்படுவார் அப்படின்னு ஒரு சந்திப்பில் வந்து ஃபோட்டோஸ் காமிக்கிறேன், 6 பேக் ஃபோட்டோலாம் காமிக்கிறேன். அப்படியா வா அப்படின்ட்டு 10 லுக்கு காமிக்கிறாரு. தசாவதாரம் அந்த டைமில் பண்ணிகிட்ருக்காரு. இஸ் 20 years elder to me. நான் இந்த ஒரு மணி நேரம் மேக்கப் போடுறதுக்கு நான் டயர்டாகிறேன். அவர் 4 மணி நேரம் மேக்கப் போட்டுட்டு அதுக்கப்புறமா நடிச்சுட்டு ஸ்ட்ராவில் வந்து ஜூஸ் குடிச்சிட்டு சாப்பிட்டு சாப்பிட முடியாது. ஐயோ, இப்படி மிருகத்தனமாக எப்படி ஒருத்தரால் வந்து உழைக்க முடியுதுன்னா இட்ஸ் ஆல் லவ் ஃபார் தி ஆர்ட் அண்ட் டு கிவ் அ பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் டு நம்ம மக்களுக்கு என்ன ஒரு வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்க முடியும் அப்படின்னு போகிறது. ஸோ ஐ திங்க் சக்ஸஸ் ஆர் வாட் எவர் தே திங்க் ஒரு சின்ன இறக்கமாக இருந்ததுன்னா அதை பெருசாக பொருட்படுத்திக்காமல் ஐ திங்க் வி ஹேவ் டு கீப் கோயிங் அஹெட். ஏன்னா இவ்வளோ அன்பு கிடச்சிருக்குது, இவ்வளோ வாய்ப்பு கிடைக்குது. மறுபடியும் இவ்வளோ இயக்குனர்கள், இவ்வளோ ரைட்டர்ஸ் வந்து they are coming with brilliant projects and மூவிஸ். எதுக்காக யோசிக்கணும்? just keep going on. Life will keep going on. ப்ரெஷரே இருக்காதா சார்?
You don't take pressure at all? I'm living a very, very blessed life. எதுக்காக ப்ரெஷர் நினச்சிக்கணும்? லைக் இவ்வளோ பெரிய ஒரு படம் பண்ணணும் நம்ம, ஓகே இது இவங்க இப்போ நம்ம இப்போ இது எதிர்பார்க்குறாங்க, இது நம்ம அதுமாதிரி ஒரு ப்ரெஷர் உங்கள் மைண்ட்லேயே ஏற்றிக்கவே மாட்டிங்களா? ஒன்லி தோனியெல்லாம் சொல்லியிருக்கிறாரு, டோன்ட் திங்க் அபவுட் த ரிசல்ட், திங்க் அபவுட் த ப்ராசஸ். அந்த ப்ராசஸை சரியாக வச்சுக்க வேண்டியதுதான். நிறையா இன்ஸ்டாகிராமில் நிறையா லைஃப் அட்வைஸ் எல்லாம் வந்துட்டே இருக்குது, ஒன்று அப்படி கப்புன்னு பிடிச்சி வச்சுக்க வேண்டியதுதான். That's a very nice advice. On that note, let me ask, what is success to you, sir? Ippo, because you've seen different types of success பார்த்திருக்கீங்க. அலையா அது, it kept coming to you. Ippo success na, how will you define it? Success is, I think, how you can evolve as a person, evolve as an actor. Success is peace, success is calmness. அந்த மாதிரி தான் நான் பார்க்குறேன். நான் திடீர்னு துள்ளி குதிச்சு ஜெயிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் ஒரு பர்சனலாக என் பர்சனாலிட்டியில் வந்து ஏதாவது க்ரோத் வந்திருக்கா, ஆஸ் அன் ஆக்டர் வந்து நான் இம்ப்ரூவ் ஆகிருக்கேனா, எல்லாருக்கும் எவ்வளோ பேர் ஒரு 7-10 பாக்கெட் இருக்குன்னு சொல்லுவாங்க, ஒரு 3 பாக்கெட் தான் வந்து மெய்யழகனை வந்து திருப்தி பண்ணுச்சு அப்படின்னு ஒருத்தங்க சொன்னாங்க. 7 பாக்கெட் திருப்தி பண்ணல அப்படின்னு சொல்லுவாங்க. மேபி ஒரு அவுட் அண்ட் அவுட் கமர்ஷியல் ஃபில்ம் வந்து ஒரு 7 பாக்கெட் தான் வந்து அது திருப்தி பண்ணும். இந்த 3 பாக்கெட் வந்து என்னங்க அது ஒரே மசாலாவாக இருந்துச்சு, சண்டையாக இருந்துச்சு, ரத்தமாக இருந்துச்சு, வெறும் ஒரு ரொம்ப லவுடாக பேசிட்டு இருந்தாங்க அப்படின்னு 3 பாக்கெட் ஒத்துக்க மாட்டாங்க. திருப்தி பண்ணுறது எல்லாத்தையும் திருப்தி பண்ணுறது வந்து மேபி இட்ஸ் நாட் அ ரியாலிட்டின்னு சொல்லலாம். ஸோ சக்ஸஸ் அப்படி தான் பார்க்குறேன். முந்தின படத்தை விட நான் வந்து இன்னும் பெட்டரான பர்சனாக இருந்திருக்கேன்னா, இன்னும் ஒரு அழகான ஃப்ரெண்ட்ஷிப் கிடச்சிருக்கா, மை ஃபேமிலி டிட் தே லைக் இட், அண்ட் மை ஃபேன்ஸ் ஆர் தே ஹாப்பி வித் இட், தே வீட்டுக்கு போகும்போது வந்து இஸ் தேர் அ டேக் அவே, இஸ் தேர் சம்திங் விச் வில் பி டைம்லெஸ் ஃபார் தெம். இந்த மாதிரி தான் பார்க்குறேன். அஃப்கோர்ஸ் ஒரு ப்ரொடியூசராக மற்றவங்களாம் வந்து வணிக ரீதியாக பார்ப்பாங்க, நம்பர்ஸாக பார்ப்பாங்க. அதுவும் வந்து அவங்களுக்கு சந்தோஷம் கொடுத்தோன்னா ஐ எம் ஹாப்பி. ஸோ நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஒரு பெரிய கங்குவாங்கிறது ஒரு பெரிய கேன்வாஸ், அண்ட் அந்த கேன்வாஸை இழுக்கிறதுக்கு வந்து நிறைய பேர் வேறு மொழியிலேருந்து டிஃப்ரெண்ட் ரீஜனல்லேருந்து வந்திருக்காங்க அப்படின்லாம் சொன்னீங்க. ஸோ இதில் ஒர்க் பண்ண முக்கியமான டெக்னீஷியன்ஸ், ஐ எம் ஷூர் தட் thousands of people involved, பட் ஸ்டில் முக்கியமான டெக்னீஷியன்ஸ் வந்து they've really poured, என்ன சொல்கிறது, பயங்கரமான ஒரு ஹார்ட் ஒர்க், அவங்களோட ஹார்ட் அண்ட் சோல் கொடுத்துருக்காங்க. ஸோ why don't we talk about them, sir? நான் ஏற்கனவே வெற்றி அவனோட விஷுவல்ஸ் பற்றி சொல்லியிருக்கேன். வெற்றி வந்து லைட்ஸே யூஸ் பண்ணாமல் வந்து படம் பண்ணியிருக்கிறாரு. டே ஆகட்டும் நைட் ஆகட்டும் அது வெறும் ஃபயர் லிட்டு தான். நைட்னா கூட வெறும் தீயிலேருந்து என்ன ஒளி வருமோ, என்ன எக்ஸ்போஷர் கிடைக்குமோ அதுதான் ஷூட் பண்ணியிருக்கிறாரு. அமேசிங் டெக்னீஷியன் வித் சிவா. மைண்ட் வாய்ஸ் மாதிரி என்ன சொல்கிறாரோ வந்து வெற்றிக்கு உடனே கேட்டுறோம். எங்களுக்கெல்லாம் என்ன இல்லை அவருக்கு புரிஞ்சிச்சு சார், அவர் ஷார்ட் வச்சுருவார் சார் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி வெற்றி ஹீ ரன்ஸ் லைக் நாங்கள் வந்து உட்காந்தா கூட வந்து அவர் ஓடிக்கிட்டே இருக்கணும், அவ்வளோ ஷார்ட்ஸ் எடுத்துகிட்டே இருக்கணும். ஐ திங்க் தே ஆர் வெரி வெரி ஹாப்பி ஆஸ் அ டீம் இந்த படம் கிடச்சதுக்கு. ஏன்னா ஃபிலிம் இன்ஸ்டியூட் என்னெல்லாம் வந்து கனவு கண்டாங்களோ அதெல்லாமே இந்த படத்தில் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் இருந்துச்சு. அந்த டிஐ எல்லாம் பண்ணிவிட்டு ராஜசேகரோட டிஐ எல்லாம் பண்ணிட்டு பார்க்கும்போது வந்து ஐ ரியலி லைக் வெற்றிஸ் ஒர்க். ஐ எம் ஹோப்பிங் அதான் இது ஒரு இன்டர்வியூவில் சொன்னேன், வாயை பொழுது பார்ப்பாங்க அப்படின்னு சொன்னேன். அதை மட்டும் கட் பண்ணி நிறையா இன்டர்வியூவில் நிறையா சேனல்ஸில் நிறையா இதில் வந்து ரீல்ஸாக போயிட்டுருக்கு. எதுக்காக சொன்னேன்னா வந்து இட்ஸ் ஒன்லி அபவுட் ரெஸ்பெக்ட் ஃபார் ஹிஸ் விஷுவல்ஸ். ஐ திங்க் வி ஷுட் ஆல் செலிப்ரேட் ஹிம் அப்படிங்கிறது தான் வந்து என்னோட உண்மையான இன்டென்ஷனில் வந்து நான் சொன்னேன். டிஎஸ்பிஸ் எனர்ஜி இஸ் அமேசிங் இந்த ஃபில்மில். எப்படி வந்து சிங்கம்க்கு வந்து ஒரு 3 பில்லர் 4 பில்லரில் வந்து முக்கியமான த்ரூன்னு சொன்னமோ, ஆஃப்டர் ரீரெக்கார்டிங் கம்ப்ளீட்டாக படத்தை வந்து ரொம்ப அழகாக வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுத்துருக்குறாரு. ஐ திங்க் எவ்ரி சாங் இஸ் ஆல்சோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சாங். ஆல்மோஸ்ட் இப்போ வந்து ஒரு ஆல்பம் ஹிட் மாதிரி தான் வந்து எல்லாருமே அதை பார்க்குறாங்க. இப்போ அது ஆட்டோ டூலாக ப்ரோ டூலாக மேபி ஐ நோ சேயிங் இட் ரைட், இட் வில் ஹாவ் 2040 சேனல்ஸ் ட்ராக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த படத்தில் வந்து டிஎஸ்பி அண்ட் சவுண்ட் எஃபெக்ட்ஸில் வந்து 2020 யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இது வரைக்கும் அப்படி வந்து அவ்வளோ எஃபெக்ட்ஸ் அவ்வளோ ட்ராக்ஸ் வந்து லோட் பண்ணதே கிடையாது. தேவிஸ்ரீ பிரசாத் வந்து அந்த மாதிரி பண்ணியிருக்கிறாரு. அண்ட் ஹீ ரியலி கேவ் ஆல் இஸ் ஹார்ட் அண்ட் சோல். சிவசரண் சொல்கிற மாதிரி வந்து ஒரு 10 படம் பண்ணதுக்கப்புறமா அவருக்கு வந்து என்ன பேர் கிடைக்குமோ, என்ன விஷயம் கிடைக்குமோ அது இந்த படத்துலேருந்து கிடைக்கும் அப்படின்னு மாதிரி சிவா சார் சொல்லியிருக்காரு. டே அண்ட் நைட் இஸ் ஒர்க் ஃபார் திஸ் ஃபில்ம். அண்ட் அவர் வந்து ஒரு
அவரோட பிஆரே வந்து வேறு, இந்த படத்தை பற்றி எல்லாருக்கிட்டையும் போய் பேசுகிறது சொல்கிறது அப்படிங்கிற மாதிரி இஸ் ரியலி ஒரு ஒரு பெருசாக ஒரு க்ளோ கொடுத்துருக்காரு இந்த படத்துக்கு. நான் வந்து தேவி ஸ்ரீ பிரசாதோட மியூசிக் ரீரெக்கார்டிங்கில் மெயினாக ஒரு எலிவேஷனும் ஆகட்டும் வந்து இஸ் ரியலி வாண்டட் திஸ் ஃபிலிம் டு பி த பேன் இண்டியன் ஃபிலிம்க்கு என்னென்ன பண்ணணுமோ டே அண்ட் நைட் பார்க்காம அவங்களோட டீம் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. சுப்ரீம் சுந்தர் மாஸ்டர் ஸ்டன்ஸ் ஆகட்டும், இட் இஸ் ஜஸ்ட் நாட் கம்மிங் அண்ட் கோயிங். ஒரு படத்தில் வந்து ஒரு 3 நாள் வந்தாங்க, ஒரு ஷெட்யூலில் 2 நாள் வந்தாங்க போனாங்க அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் கிட்டத்தட்ட ஒரு 175 நாளில் வந்து 160 நாள் எங்கள் கூட இருந்தார். his stunt team was amazing. He's also done animal film. தெலுங்குல பண்ணியிருக்கிறாரு, நேஷ்னல் அவார்டு வாங்கினார். நானும் அவரும் ஒரே டைம் தான் நேஷ்னல் அவார்டு வாங்கினோம். வந்துட்டு டப்புன்னு 2 பேர் சேர்ந்து ஒரு படம் பண்ணும்போது வந்து ஐ திங்க் ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டண்ட் சீக்வன்சஸ் டிசைன் ரியலி வெல். இன்னொரு முக்கியமான ஒருத்தர் வந்து நிஷாத், எங்களோட எடிட்டர். வி மிஸ்டம் ரீசெண்டாக வந்து எதிர்பார்க்கவே இல்லை, நம்மளெல்லாம் விட்டுட்டு வந்து அவர் இறைவனாடி சேர்ந்துட்டார். பட் ஹிஸ் எடிட்டிங் இஸ் ஆல்சோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அவ்வளோ விஷயம் வந்து க்ரீன் மேட்டில் ப்ளூ மேட்டில் தான் பார்த்துட்டு இருப்போங்க. பட் இந்த ஷார்ட்டுன்னு பிக் பண்ணி போடுறது, அந்த ட்ரான்சிஷன், ஸோ மெனி ஆக்டர்ஸ் அதான் இந்த ஃபில்ம் எல்லாத்தையும் பண்ணுறது, ஒரு சர்ப்ரைஸும் படத்தில் வைக்கிறது அப்படிங்கிறது வந்து அவரோட கான்ட்ரிபியூஷன் வந்து really have to thank him. And I think this film will always stay, and his name will always stay because of kanguva. எல்லாத்துக்கும் ஒரு உலகத்தை க்ரியேட் பண்ணணும். அதை க்ரியேட் பண்ணது வந்து ஆர்ட் டைரக்டர் மிலன்ஸ். ஷாபுசிலோட அசிஸ்டண்ட் அவர். கார்த்தியும் அவர் வந்து நிறையா ஒர்க் பண்ணியிருக்காங்க. இஸ் அ குட் ஃப்ரெண்ட் ஆஃப் கார்த்தி ஆல்சோ, நிறையா சொல்லியிருக்காரு. பட் நான் ஒர்க் பண்ணுற ஃபர்ஸ்ட் ஃபிலிம் மிலன் சார் கூட. பட் எவ்ரி டோப்போகிராஃபி, எவ்ரி வேர்ல்டு ஹி கிரியேட்டட் ஃபார் அஸ். ஒரு மலை உச்சியில் போயிட்டு வந்து ஒரு 200 வீடு போடணுன்னா அங்கே இருக்கிற நேட்டிவ் ட்ரைப்ஸ் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு அந்த இடத்த வந்து அவ்வளோ தத்ரூபமாக உண்மையாக பண்ணி கொடுத்துருக்காரு. கியாட ஃபேக்ட்ரி, ஒரு ஃபேக்ட்ரி மாதிரி போட்டுட்டு எல்லா வெப்பன்ஸும் வந்து ஸ்டோன் ஏஜ், அந்த மெட்டல் ஏஜோ இல்லாட்டி மெஷினரிஸ் எல்லாம் வரதுக்கு முன்னாடி இருந்த ஒரு ஒரு காலகட்டம் அப்படிங்கிறதுக்காக எல்லாமே அந்த ஒரு கத்தியாக இருந்தாலும் ஒரு 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 ஆரோவாக இருந்தாலும் கொஞ்சம் முன்னையாக தான் இருக்கும். கல்லில் செதுக்குனா கல்லில் பண்ண எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள். எல்லாருக்குமே வந்து காஸ்டியூம் டிசைன் பண்ணுறதுக்கும் கூட இருந்தார். நான் தரேன் சிவா அப்படின்ட்டு எல்லாத்தையுமே பண்ணார். பட் கடைசி ஷெடியூலில் வந்து இன்னொரு படத்தோட ஷூட்டிங்கில் இருக்கும்போது வி மிஸ்ட் ஹிம். பட் அதுக்கு எந்த குறையும் வைக்காமல் அவர் தேங்க்ஸ் டு மிலன் சார் அண்ட் ஹிஸ் மைண்ட் செட், அவரோட மனைவியை கூடயே வச்சுக்கிட்டு அத்தனை தொழிலையும் சொல்லி கொடுத்துருக்குறாரு. வீட்டில் இல்லாமல் நீ வீட்டை பார்த்துக்கோ, அதுவும் ரொம்ப முக்கியம். பட் அப்படி இல்லாமல் ஹி ஹஸ் டாட் ஹர் ஆல் த ஸ்கில். கிளைமேக்ஸில் வந்து அவர் பண்ணதை விட இன்னும் பிரம்மாண்டமான ஒரு பெரிய ஒரு வுடன் ஷிப் பண்ண வேண்டியதாக இருந்தது. அண்டு பாபி சாரோட காஸ்டியூம் வந்து ஃபைனல் பண்ண வேண்டியதாக இருந்தது. அதுக்கு எந்த குறையும் இல்லாமல் மரியா பண்ணாங்க. ஸோ I just feel like he's just passed on another legacy to Maria, and I'm really hoping all the filmmakers வந்து மரியாவோட டேலண்ட்டை அவங்க பயன்படுத்திப்பாங்க. அண்ட் ஷி ஹஸ் ரியலி ஒரு பாபி டியோல் சாரோட உலகத்தை நம்ம படத்தில் பார்ப்பாங்க. அந்த உலகத்தெல்லாம் க்ரியேட் பண்ணது வந்து மரியா. மிலன் சார் இல்லாத எந்த குறையும் வந்து வைக்காமல் ஷி ரியலி ஷோல்டர்ட் எவ்ரிதிங். அண்ட் she's also going through that. I can't let go. நான் மிலன் சாரோட பேரை காப்பாற்றணும். மிலன் சார் என்ன இருந்தால் என்ன பண்ணுவார், எனக்கு எல்லாமே சொல்லி கொடுத்துருக்காரு. I can hear his voice, he is guiding me அப்படின்ட்டு பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ லாட் ஆஃப் வண்டர்ஃபுல் பீப்புள் ஹேவ் ஒர்க்ட் ஃபார் கங்குவா. ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒருத்தங்க மனசார உழைச்சாலே வந்து அதுக்கு பலன் கிடைக்கும். ஒரு 3000 பேருக்கு மேலே மனசார ரொம்ப அவங்களோட வந்து ஒரு அன்பை கொடுத்துருக்காங்க இந்த படத்துக்காக. I'm hoping all that will come on screen and people will like it. Definitely, sir. There's no two ways about it. கண்டிப்பா இது வந்துட்டு ஒரு மைல்ஸ்டோன் ஃபிலிமா நம்ம இந்தியன் சினிமாவுக்கே இருக்கும். லைக் முன்னாடியே சொன்ன மாதிரி hoping that fingers crossed and hoping like you've taken it to every corner of our country, and you've taken it to every Indian in the world. They'll be watching it, and we wish you all the best, only the best of the bestest மட்டும் தான் எப்பவுமே விஷ் பண்ணுவோம் எங்களோட சூர்யா சாருக்கு. அண்ட் நீங்கள் சொன்ன மாதிரி நீங்களும் நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கீங்க இந்த படத்துக்கு. உங்களோட சேர்ந்து ஒரு பெரிய கஷ்டப்படல, இஷ்டப்பட்டு தான் வேலை செஞ்சுருக்கோம். உங்களோட சேர்ந்து ஒரு பெரிய என்ன சொல்கிறது
so many people have poured their soul into it. கண்டிப்பா நீங்க சொன்ன மாதிரி இஷ்டப்பட்டு வேலை செஞ்சிருந்தீங்கன்னா கண்டிப்பா அது வந்து அதோட பலன் கிடைச்சே ஆகும். ஸோ நவம்பர் 14th கங்குவா வந்து வேர்ல்டு வைட் ரிலீஸ் ஆகுது. அண்ட் தமிழ் மக்கள் நம்ம எல்லாரும் வந்து நமக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பொறுப்பு இருக்குது. கண்டிப்பாக படத்தை போய் பார்த்து பெரிய ஹிட் ஆகணுங்கிறது எங்களோட ரெக்வஸ்ட் அண்ட் ஆஃப்கோர்ஸ் எங்களோட ப்ராமிஸ் டு யூ சார். தேங்க்யூ. உங்கள் அன்பு எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் ஹோப்பிங் நவம்பர் 14th இன்னொரு தீபாவளியாக இருக்கும் அப்படின்ட்டு கங்குவா டீம் எல்லாருமே வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஐ எம் ஹோப்பிங் வி வில் பி ஏபிள் டு சாட்டிஸ்ஃபை யூ கம்ப்ளீட்லி. 3D வேர்ஷன் என்னோட ஃபர்ஸ்ட் படம் 3D வேர்ஷனில் வருது. அதுவும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்பவே என்ஹான்ஸ் பண்ணும். இட் பி அ ஒண்டர்ஃபுல் வாட்ச்னு நான் நம்புகிறேன். ப்ளீஸ் டூ வாட்ச் 14th of November வர வியாழக்கிழமை. Thank you, sir. Thank you so much. Didi, lovely talking to you. Pleasure, sir. Kanguva.